வணக்கம். இன்றைய குறள் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அன்மை புறம் சொல்லும் புன்மையால் காணப்படும். அதாவது அறச்சிந்தை உடையவன் ஆனாலும் பிறர் இல்லாத சமயம் இழுத்து கூறும் அற்பத்தனமானது அவன் அறச்சிந்தனை உள்ளவன் அல்ல என்று அறிவிக்கும் அப்படின்றார். அதாவது இதுக்கு நான் எழுதின கதை. ஒரு திருமண மண்டபம். அந்த திருமண மண்டபத்தில் ஒரு சாமியார் சொற்பொழிவு ஆற்றி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் பேசும்போது ஒரு நபரை குறிப்பிட்டு அந்த நபர் பெயரையே சொல்லி, இவர் நல்லவர் அல்ல, இவரிடம் தான் ஏமாந்தேன், தான் அதேபோல் நீங்களும் ஏமாறக்கூடாது என்று கூறினார். அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஒருவர் எழுந்து, சாமி, நீங்களே ஏமாந்தேன்னு சொன்னீங்க, அப்புறம் எங்கள் கதி என்று கூட்டத்தில் ஒருவர் கேட்க, நீங்கள் உஷாராக இருக்கணும் தம்பி, அதைத்தான் நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. யார் நல்லவர் யார் கெட்டவர்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதைத்தான் உங்களிடம் கேட்கிறேன். ஆனால் நீங்கள் என்னடான்னா எங்களை மாதிரியே பேசுகிறீங்க, மன்னிச்சிருங்க சாமி, நான் வரேன். அந்த ஒருவர் உடனே, இருப்பா, மீதி சொற்பொழிவும் கேட்டுட்டு போப்பா சாமியார். வேணாம் சாமி, ஒருத்தர் இல்லாத சமயத்தில் அவனை பற்றி பேசுகிறீங்களே, அப்போது உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும், வரேன். அந்த ஒருவர் சாமியார் உடனே அந்த நபருக்கு வேண்டியப்பட்ட ஆளாக இருப்பார் இவர் என்று ஒரே வேறு திசையில் மாற்றினார். அதாவது ஒருத்தரை பற்றி பேசணும் அப்படின்னா புறங்கூறக்கூடாதுன்றது வள்ளுவர் ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறாருன்னா, நம்ம ஒருத்தரை பற்றி பேசுறது மிகவும் தவறு. அவங்க ஏற்ற மாதிரி அவங்கள பற்றி விமர்சனம் செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவங்கள முன்னாடி விட்டுட்டு பின்னாடி பேசுறது வந்து ரொம்ப தவறு. ஆனால் இந்த காலத்தில் அதுதான் நடக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. முன்னாடி விட்டு பேசுறது முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது இதுதான் நடக்குது. ஆனால் இதில் நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீ ஒருத்தரை பற்றி பேசும்போது உன்னை பற்றி ஒருத்தன் பின்னாடி பேசுவான், அதை யோசனை பண்ணு. எல்லாரும் இந்த உலகத்தில் தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. நிச்சயமாக எல்லாருமே தப்பு பண்ணுறவங்க தான். கால சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. அப்படின்னும்போது நம்ம ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்கிறது தேவையில்லாது. உனக்கு பிடிக்கலையா, டான்னு அங்கேயே போட்டு உடச்சிடு. அவர் ஏற்ற மாதிரி அவர் செய்கிறது உனக்கு பிடிக்கலையா, அங்கேயே உடச்சிடு. ஆனால் அவரை பற்றி பின்னாடி பேசுறது அதெல்லாம் தப்பு. இதுதான் பிரச்சனை வளர்க்கும். நீ ஒன்று செஞ்சு பாருங்க, நீ ஒருத்தனை பற்றி குறை சொல்கிறத அவன் நேரடியாக சொல்கிறது சொன்னீங்கன்னா அவனுக்கு கோபம் தான் வரும், அவனுடைய விரோதத்தை சம்பாதிப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லு. ஆனால் அவனை அவனுடைய குறைகளை அவனிடம் சொல்லாமல் நீங்கள் இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லி அதை புறங்க சொல்லிங்கன்னா அதனால் வர பிரச்சனைகள் டபுள் மடங்கு, இதை விட டபுள் மடங்கு அதிகமாகும். ஒன்று நீங்கள் மௌனமாகிடணும், இல்லை அதை பற்றி பேசாமல் விட்டுறணும். அப்படி இல்லையா, அவனை பற்றி நேரடியாகவே நீங்கள் அவனுடைய குறைகளை சொல்லணும். இது 2 வழி தான் இருக்குது. அதைத்தான் வள்ளுவர் இப்படி சொல்கிறார். உனக்கு ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, பின்னாடி நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்களே, பின்னாடி இவங்க சொல்கிறாங்களே அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் அதிகமாகிடும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலத்தில். நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.